தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நீங்க லாஸ்டா பார்த்த நல்ல படம் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேமலுன்னு சொல்லுவாங்க, ஆவேசம்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்க்குற வரைக்கும் மகாராஜா படத்தை பத்தி சொல்லணும்னா டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டோரிலாம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள ஆனியனும் டொமேட்டோ இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஜூல வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு இருப்பான். மூணாவது ஒருத்தன் பாத்தீங்கன்னா மசாலா கடையில் மசாலா வித்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டைரக்டர் நமக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு வேற லெவல் பிரியாணியே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துல வந்து நீங்க நிறைய டைம் ஃபீல் பண்ணுவீங்க, இன்னைக்கு என்னன்னா ஏப்ரல் 1 அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டைமாவது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்ச், ஃபோன் அப்படி எந்த விதமான டிவைஸ் யூஸ் பண்ணாத ஒரு வேற லெவல் டைம் டிராவல் மூவின்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். விஜய் சேதுபதிக்கு மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் கையில என்னதான் பவர் வந்திருக்குன்னு தெரியல. படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது வேற லெவல் மாசான மூவி which can be watched more than once.